வணக்கம் நண்பா. நம்மளோட ஒர்க் இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு பக்கத்தில் பவானிங்கிற ஊரில் தான் வந்து நம்ம வந்து சொட்டு நீர் போட வந்திருக்கோம். ஸோ 180 தென்னை வந்து இன்றைக்கி வந்து நம்ம சொட்டு நீர் போட பைப் வந்து போட வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச் பைப் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம், 2.5 இன்ச் பைப் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம், 2.5 இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ப்ரெஷர் லைனாக யூஸ் பண்ணியிருக்கோம், 2 இன்ச் வந்து சப்ளைனாக யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 4 பால்வாலாக வச்சுருக்கோம். 180 மரத்தை வந்து 4ஆக பிரித்து 4 பால்வாலாக வச்சுருக்கோம். எதுக்காக அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிணறோ இல்லை தொட்டியோ எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் போர் மூலமாக மட்டும்தான் இந்த 180 தென்னை மரத்துக்கு வந்து தண்ணி வந்து விட வேண்டியது இருக்குது. நம்ம ஓப்பனில் கிணத்துல சப்பரஸ் மூலம் 5 HP மோட்டர் போட்டிருந்தாவே 2 பால்வால் வந்து அழகாக ஓப்பன் பண்ணி விட்டால் ஃபுல் ப்ரெஷரில் வந்து தண்ணி நல்லாவே பாயும். பட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 மரத்துக்கு இல்லை 40 மரத்துக்கு விட்டால் மட்டும்தான் இந்த போர்வெல்ல இருந்து தண்ணி பாயும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 HP மோட்டர் தான் இந்த போர்வெல்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நீ பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் எல்லாமே இழுக்க வேண்டியதாக பாண்டிருக்கும். ஸோ போர்வெல்லையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெஞ்சுரியும் மாட்டிட்டோம். ஸோ ஒர்க்கை கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். பைப் ஓஸ் லேட்டர் எல்லாத்தையும் இழுத்துட்டு டேப் எல்லாமே போட்டுவிட்டால் போதும். ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.